நீங்க எடுக்கிற முடிவுகள உங்களால நம்ப முடியலையா? உங்க மேல உங்களால நம்பிக்கை வைக்க முடியலையா? நீங்க உங்களுக்கு சரின்னு உணர்றத, சரின்னு ஏத்துக்க முடியலையா? இந்த மாதிரியான குழப்பங்கள்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, நீங்க இந்த பேட்டர்னால பாதிக்கப்பட்டிருக்கீங்க. டிஃபிகல்டி ட்ரஸ்டிங் யுவர் செல்ஃப். இந்த பேட்டர்ன் பிரேக்கிங் சீரியஸ்ல இன்னைக்கு நம்ம 35வது பேட்டர்னா பார்க்க போறது டிஃபிகல்டி ட்ரஸ்டிங் யுவர் செல்ஃப். இந்த பேட்டர்ன் பிரேக்கிங் சீரியஸ் நான் எதுக்காக ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னாக்க, நாம சைல்டுஹுட் வூண்ட்ஸ்ல இல்ல எமோஷனல் நெக்லெக்டால இல்ல நார்சிஸ்டிக் அபியூஸால என்னென்ன பேட்டர்ன்ஸை கத்துக்கிட்டு அதை நம்மளுடைய பர்சனாலிட்டி, பிஹேவியர், நேச்சர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கோமோ, அது எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமானது. அதை எல்லாத்தையும் உடைச்சு எப்படி வெளியில வர கத்துக்கலாம் அப்படின்றதுக்காகத்தான் இந்த பேட்டர்ன் பிரேக்கிங் சீரியஸ் நான் ஆரம்பிச்சேன். இன்னைய பேட்டர்ன் டிஃபிகல்டி ட்ரஸ்டிங் யுவர் செல்ஃப். இந்த இடத்துல முக்கியமான விஷயம் செல்ஃப் ட்ரஸ்ட் அப்படின்றது தாங்க நாம ஒரு ஹெல்தியான லைஃப் வாழறதுக்கான ப்ரூஃப். பட் ஆனா அது நம்ம கிட்ட இருக்குதா? இதுதான் எங்க முக்கியமான கேள்வி. இது என்ன பண்ணும் அப்படின்னாக்க, உங்க முடிவுகளை உங்களை நம்பிக்கையோட எடுக்க வைக்கும், உங்க உணர்வுகளை உங்களை மதிக்க வைக்கும், உங்களோட இன்ட்யூஷனை, அதாவது உள்ளுணர்வை நம்ப வைக்கும். லைஃப்ல வரக்கூடிய எல்லா சேலஞ்சஸுமே உங்களால ஹேண்டில் பண்ண முடியும், அதுக்கான எபிலிட்டி உங்களுக்கு இருக்கு அப்படின்னு உங்களை நம்புறதுக்கு அலோவ் பண்ணும். பட் ஆனா நாம சைல்டுஹுட் ட்ராமாவால பாதிக்கப்பட்டிருந்தோம், இல்ல டாக்ஸிக் என்வரான்மெண்ட்ல வளர்ந்து வந்திருந்தோம், இல்ல நார்சிஸ்டிக் அபியூஸ்ல மாட்டிட்டு இருந்திருக்கோம், இப்போ ஒரு சர்வைவரா மாறி இருக்கோம் அப்படின்னாக்க, இது எல்லாமா சேர்ந்து நமக்கு கத்து கொடுத்தது நாம நம்மளை சந்தேகப்படணும். சில நேரங்கள்ல எப்ப பாரு நம்மளோட செகண்ட் கெஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். நாம எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகளுக்கு கூட மற்றவங்கள்ட்ட ரீஅஷூரன்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்போம். நம்மளோட இன்ட்யூஷன், உள்ளுணர்வை இக்னோர் பண்ணிட்டு மற்றவங்க நமக்கு சொல்லி கொடுத்தாங்க பார்த்தீங்களா, நீ உன்னுடைய ஃபீலிங்ஸை நம்ப கூடாது அப்படின்றதுக்கு இங்க முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்திருப்போம். இதெல்லாம் உங்களுக்கு ஃபெமிலியரா இருந்தது அப்படின்னாக்க, நான் சொல்ற விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க இன்கேபபிள்லாம் கிடையவே கிடையாது. ஒரு முடிவை தெளிவா எடுக்க முடியல, உங்களை நீங்க நம்ப முடியல அப்படின்னா அதுக்கான எபிலிட்டி, அதுக்கான கேபபிலிட்டி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு அர்த்தமே கிடையாது. நீங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது என்னவோ அதைத்தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க இவ்வளோ நாளா. உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? உங்களை நீங்க நம்பக்கூடாது, உங்களுடைய எண்ணங்களை, உணர்வுகளை, உள்ளுணர்வை நீங்க நம்பக்கூடாது அப்படின்னு தான் உங்களை இவ்வளோ நாளா சொல்லி கொடுத்து வளர்த்து வந்திருக்காங்க. அதன் காரணமாகத்தான் நீங்க உங்களை நம்புறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கஷ்டமா இருக்குது. இந்த எபிசோட்ல இந்த பேட்டர்ன் எப்படி டெவலப் ஆகுது, இந்த பேட்டர்ன் உருவாக காரணம், அது எப்படி நம்ம லைஃப்பை பாதிக்குது, அதை எப்படி கான்ஃபிடென்ட்டா ரீபில்டு பண்ணலாம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இதுல முதல் பார்ட்டு இந்த டிஃபிகல்டி ட்ரஸ்டிங் யுவர் செல்ஃப் அப்படின்றது எப்படி நமக்குள்ள உருவாகுது, இது உருவாக காரணம் என்ன? முதல் காரணம், நம்மளுடைய ஃபீலிங்ஸை இங்க டிஸ்மிஸ் பண்ணிருப்பாங்க. நம்மளுடைய ஃபீலிங்ஸ் இங்க ஒண்ணுமே இல்லைன்னு நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. குழந்தை பருவத்துல நாம இதை கேட்டு வந்துகிட்டே இருப்போம், நீ ரொம்ப சென்சிட்டிவா இருக்க, நீ எல்லாத்தையும் கற்பனை பண்ணிக்கிற, இது நடக்கவே இல்லை அப்படின்னு அவங்க நமக்கு பதில் கொடுப்பாங்க. நம்ம கேட்டும் வளர்ந்து வந்திருப்போம். இது கான்ஸ்டன்டா ரெகுலரா நம்மளோட எமோஷன்ஸையும் எக்ஸ்பீரியன்ஸையும் அவங்க ரிப்பீட்டடா டிஸ்மிஸ் பண்ணிட்டே இருக்க இருக்க நம்ம இங்க என்ன கத்துப்போம்? நம்மளுடைய ஓன் ரியாலிட்டியை கேள்வி கேட்க கத்துப்போம். இதனால நமக்குள்ள வளரக்கூடிய தப்பான பிலீஃப் என்னது? மேபி மை ஃபீலிங்ஸ் ஆர் ராங், என்னுடைய உணர்வுகள் தப்பா இருக்கும் போல அப்படின்ற தப்பான ஒரு நம்பிக்கையை நமக்குள்ள நாம எடுத்துப்போம். இது முதல் காரணம். ரெண்டாவது காரணம், நார்சிஸ்டிக் அப்படி இல்லைன்னா கண்ட்ரோலிங் கேர் கிவர்ஸ்ட்டு நாம வளர்ந்துருந்தோம் அப்படின்னா நமக்கான எல்லா முடிவுகளையுமே அவங்களே எடுத்துருவாங்க. நமக்கு இதுதான் சரியா இருக்கும்னு அவங்களே முடிவு பண்ணிடுவாங்க.
அதன் காரணமா நாம நம்மள நம்புறத நிறுத்திடுவோம். ஸோ ஒருத்தர் வந்து நமக்கான முடிவுகளை எப்பவும் ஒருத்தர் எடுக்கிறாங்க, இல்லை நம்மளோட சாய்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, இல்லை உங்களுக்கு எது பெட்டரா இருக்கும்னு உங்களை விட அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நம்மளை நம்ப வைக்கிறாங்க. இப்படின்ற சூழ்நிலையில நீங்க இருந்திருந்தீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய ஓன் ஜட்ஜ்மெண்ட்டை நம்புறத நிறுத்திடுவீங்க. ஸோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறதுக்கு பதிலா உங்களுக்கான ஒரு விஷயத்த மற்றவங்க டிசைட் பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இது என்ன பண்ணும், உங்களுக்குள்ள என்ன மாதிரியான பிலீஃபை கொடுக்கும், உங்களை விட மற்றவங்களுக்கு உங்களுக்கு என்ன வேணும்ன்றது நல்லாவே தெரியும் அப்படின்ற ஒரு தப்பான நம்பிக்கை உங்களுக்குள்ள வளர்ந்துரும். இது 2வது காரணம். 3வது காரணம் கேஸ் லைட்டிங். கேஸ் லைட்டிங் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. நீங்க உங்களுடைய ஓன் மெமரி, ஓன் ரியாலிட்டிய நீங்க சந்தேகப்படுறது தான். உங்களுடைய பர்செப்ஷனை, உங்களுடைய இன்ட்யூஷனை எதையுமே நீங்க நம்புறது கிடையாது. அது அத்தனையுமே திரும்ப திரும்ப நீங்க சந்தேகப்படுறது தான். ஸோ சில விஷயங்களை நீங்க கேட்டிருப்பீங்க, நீ ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ற, இப்படி எதுவும் நடக்கவே இல்லை, நீ வந்து இதை வந்து தப்பா ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கிற, தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு திரும்ப 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 சொல்லி 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 நாம நம்மளையே கேள்வி கேட்குற அளவுக்கு நாம வந்துருவோம். ஸோ இது என்ன பண்ணும், என்ன மாதிரியான நம்பிக்கையை நமக்கு கொடுக்கும் அப்படின்னா, நான் என்ன நம்ப முடியாது அப்படின்ற ஒரு தப்பான கோர் பிலீஃபை நமக்கு கொடுத்துரும். இது 3வது காரணம். 4வது காரணம், உங்களுடைய எல்லா தவறுகளுக்கும் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல அவங்களுக்கு, நம்மளை வளர்த்தவங்களுக்கோ இல்லை நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கோ தெரியாத விஷயம், தவறுகள் இல்லாமல் வாழ்க்கையில கற்றுக்க முடியாது. அவங்களும் தவறுகள் செய்திருப்பாங்க, ஆனால் அவங்க தவறுகள் அவங்க கண்களுக்கு தெரியாது. ஆனால் நாம பண்ண சின்ன சின்ன தவறுகள் அவங்க தவறுகளை அவங்களுக்கு குத்தி காட்டுறதுனால அவங்க அதிகப்படியான கோபத்தையும் தண்டனையும் வெறுப்பையும் நம்ம மேல காட்டுவாங்க. ஸோ நாம வந்து ஒரு நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னாக்க அந்த தவறுக்கு நமக்கு அவமானம் கிடைக்கும், வெக்கம் கிடைக்கும். ஆனா அந்த தவறுகளை நம்மளை திருத்திக்கிறதுக்கான வழிமுறைகளை சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால நம்ம தவறு செஞ்சா நம்ம அசிங்கப்படுத்தப்படுவோம், கேவலப்படுத்தப்படுவோம், குத்தி காட்டப்படுவோம், இல்லை அவமானப்படுத்தப்படுவோம், வெக்கப்படுத்தப்படுவோம் அப்படின்றதுக்காக நாம தவறே பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு பயத்துக்கு நாம வந்துருவோம். இது என்ன ஆகும், சில சமயம் நாம ஏதாவது தவறு பண்ணிட்டோம் அப்படின்னாக்க நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, இல்லை நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, இல்லை நம்மளை வந்து அபேண்டன்மெண்ட் நிராகரிச்சிருவாங்க, இல்லை நம்மளை இக்னோர் பண்ணிடுவாங்க அப்படின்ற பயத்துக்காகவே நம்ம தப்பா எதுவும் பண்ணிடக்கூடாது, தப்பே பண்ணிடக்கூடாது அப்படின்னு ஒரு வித ப்ரெஷர்ல எந்நேரம் பார்த்தாலும் நாம இருப்போம். ஸோ இது என்ன ஆகுது, என்ன மாதிரியான ஒரு தப்பான பிலீஃபை உங்களுக்கு கொடுக்குது, நான் மிஸ்டேக் பண்ணா நான் ஃபெயில் ஆயிடுவேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உங்கள்கிட்ட கொடுக்குது. ஸோ தவறுகள் என்பது நடக்காம இருக்க வாய்ப்பே கிடையாது. பட் அந்த தவறுகள் நடந்துருச்சு அப்படின்னா நடந்த தவறுக்கு ஒருத்தரை பனிஷ் பண்றது அப்படின்றது முட்டாள்தனம். பட் ஆனா அந்த தவறை அவங்க உணர்ந்துட்டாங்க, அவங்க திருத்திக்க முயற்சி பண்றாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு அதுக்கான சாய்ஸை நம்ம கண்டிப்பா கொடுக்கணும். இது நான் நிறைய பேரண்டிங் ஸ்டைல்ல பார்த்துருக்கேன். பேரண்ட்ஸ் பண்ற தப்பே இதுதான். பிள்ளைங்க ஏதோ தவறுகள் பண்ணிட்டாங்க, அவங்க குறும்புத்தனத்தாலேயோ தெரியாதனத்தாலேயோ இல்லை அவங்கள வந்து இது வந்து தவறுன்னு தெரியாமலோ ஏதோ பண்ணிடுறாங்க அப்படின்னாக்க அந்த இடத்துல பிள்ளைங்களை போட்டு அடிக்கிறது, திட்டுறது, அவங்க பண்ண தப்புக்கு அந்த கோபத்தை அவங்க மேல அப்படி காட்டுறது. நானும் அப்படி இருந்தேன் ஒரு காலத்துல. பட் ஆனா அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன், மாத்திக்கிட்டேன். அந்த தவறுகள் நடந்த சூழ்நிலையும் அந்த குழந்தையோட என் பையனுடைய மனநிலையும் நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேலுக்கு நான் அவனை பார்க்குற விதமே வேற மாதிரி இருக்குது. ஸோ அவனுடைய தவறுகள் இங்க திருத்திக்க அனுமதிக்கப்படுது. ஸோ உங்களால எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் ஒரு குழந்தை தவறே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி வேணா நீங்க வளர்க்கலாமே ஒழிய அந்த குழந்தை தவறு பண்ணாம இருக்குமா, தவறுகள் பண்ணாம இருக்குமா? கண்டிப்பா பண்ணும். ஆனா நீங்க அந்த குழந்தைய தவறுகளே பண்ணக்கூடாது, சரியா இருக்கணும்னு சொல்லி வளர்க்கறது அந்த குழந்தைக்கு அந்த தவறுகள் வந்தாலும் அதை திருத்திக்கலாம், சரி பண்ணலாம் அப்படின்ற நம்பிக்கையை கெடுத்துரும். அந்த குழந்தை தப்பு பண்ணிடுச்சு அப்படின்னாக்க அது ஃபெயிலியர்னு தான் தன்னை ஃபீல் பண்ணும்.
ஸோ அந்த நினைப்ப உங்க குழந்தைகளுக்கு கொடுக்காதீங்க. உங்க குழந்தைகள் தவறு பண்ணினாங்க அப்படின்னாக்க அத உங்க கண்ணோட்டத்துல இருந்து பார்க்காம அவங்க கண்ணோட்டத்துல இருந்து பாருங்க. எந்த கண்ணோட்டத்துல இருந்து பார்த்தாலும் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதோ, இல்ல அவங்க மேல கோபத்தை காட்டுறதோ, இல்ல அவங்கள வந்து அதுக்காக வருத்தப்பட வைக்கிறதோ இங்க சரி பண்ண முடியாது. பட் ஆனா அந்த தவறுகளை திருத்திக்க முடியும். அந்த தவறுகள்ல இருந்து கத்துக்க முடியும். அந்த தவறுகளை இனிமே பண்ணாம இருக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கைய அந்த குழந்தைக்கு கொடுங்க. ஸோ அந்த குழந்தை நம்பிக்கையோட முன்னேறும். வாழ்க்கையில தவறுகள் வரும் அப்படின்றத அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த ஒரு கருத்தை குழந்தைகளை வச்சிருக்கவங்க கண்டிப்பா நீங்க நடைமுறைப்படுத்துங்க. உங்க குழந்தைகள் நம்பிக்கையோட செயல்படுறதுக்கு இது உதவியா இருக்கும். புரியுதுங்களா? அடுத்து 5வது காரணம், லூசிங் கனெக்ஷன் வித் யுவர் இன்ட்யூஷன். ஸோ உங்களுக்குள்ள உங்க உள்ளுணர்வை நீங்க நம்புறத நிறுத்திடுவீங்க. ஏன்னா நிறைய இந்த மாதிரியான நார்சிஸ்டிக் அபியூஸ்ல இருந்து 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 நாம நம்மளுடைய சொந்த வாய்ஸை இன்னர் வாய்ஸை கவனிக்கிறத நிறுத்திடுவோம். நம்ம இன்னர் வாய்ஸுக்கு பதிலா மற்றவங்களுடைய ஒப்பீனியன்னா இங்க சேஃப் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நாம வந்துடுவோம். ஸோ இது என்ன ஆகுது, நாம சர்வைவ் பண்ணணும். எப்படி சர்வைவ் பண்ணணும்? மற்றவங்க நம்மளுக்கு கொடுக்குற பெட்டர் சாய்ஸ்ன்னு அவங்க கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதை நாம பெட்டரா எடுத்துக்கணும். அதுதான் நமக்கு சேஃப் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நாம வந்ததுனால நம்ம இன்னர் வாய்ஸை நாம இழந்துடுறோம். ஸோ இந்த காரணங்களால் தாங்க இந்த பேட்டர்ன் உருவாகுது. என்னென்ன காரணங்கள்னு சொல்றேன் பாருங்க. உங்களுடைய உணர்வுகள் அந்த இடத்துல நிராகரிக்கப்பட்டிருக்கும். நீங்க ஒரு கண்ட்ரோலிங் இல்லை நார்சிஸ்டிக் என்வரான்மெண்ட்ல வளர்ந்து வந்திருப்பீங்க. கேஸ் லைட்டிங் உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய சின்ன சின்ன தவறுகளுக்கு கூட நீங்க குறை சொல்லப்பட்டுட்டே வந்திருப்பீங்க. நீங்க உங்களுடைய இன்ட்யூஷனை நம்பாம இருந்திருப்பீங்க. இந்த காரணங்களால இந்த பேட்டர்ன் உங்களுக்குள்ள உருவாகி இருக்கும். ஸோ பார்ட் 2வா நான் சொல்றது, இந்த டிஃபிகல்ட்டி ட்ரஸ்டிங் யுவர் செல்ஃப் அப்படின்ற பேட்டர்ன் உங்க லைஃபை எப்படி பாதிக்குது. முதல் ரீசன் எப்படி பாதிக்குது அப்படின்னா, முதல் பாதிப்பு கான்ஸ்டன்ட் செகண்ட் கெஸ்ஸிங். நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்க, பட் ஆனா அதை உடனேயே தப்புன்னு நீங்களே முடிவு பண்ணிடுவீங்க. அதுதான் செகண்ட் கெஸ்ஸிங் அப்படின்றது. ஸோ உங்களுடைய சின்ன சின்ன சிம்பிள் சாய்ஸஸ் கூட உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். அது உங்களையே கேள்வி கேட்க வைக்கும். ஸோ இதுல நீங்க இருந்துருங்க, இப்ப நீங்க அதை ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து அந்த பேட்டர்னை பிரேக் பண்ண முயற்சி பண்ணுங்க. ஏன்னா இது உங்க லைஃபையே அழிச்சிடும். ஏன்னா நீங்க எடுக்க வேண்டிய நிறைய முடிவுகள், உங்களுக்காக நீங்க எடுக்க வேண்டிய முடிவுகளை உங்களை எடுக்க விடாம பண்ணிடும். ஓகேங்களா? 2வது, சீக்கிங் ரீஅஷூரன்ஸ். மற்றவங்கள்ட்ட உங்க முடிவுகளுக்கு அஷூரன்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கிறது. ஸோ நீங்க ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க ஃப்ரெண்ட்ஸை கேட்பீங்க, ஃபேமிலியை கேட்பீங்க, பார்ட்னரை கேட்பீங்க. ஸோ எல்லாரும் அப்ரூவல் கொடுத்தாதான்ப்பா என் முடிவு சேஃப். ஆனா இங்க ஒரு உண்மை என்ன தெரியுமா, யாருமே அப்ரூவல் கொடுக்கலனாலும் உங்க முடிவு இன்னும் சேஃபா இருக்கும். அதை என் வாழ்க்கையில நான் அனுபவப்பட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமேலுக்கு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான். ஸோ என் முடிவை ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் சொல்ல போய் யாருமே வேலிடேட் பண்ணலை அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்களை நான் கைவிட்டிருக்கேன் நான். என்னுடைய படிப்பு, என்னுடைய கேரியர், என்னுடைய ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, இதுல நிறைய விஷயங்கள்ல நான் இன்வெஸ்ட் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல மற்றவங்கள வந்து வேலிடேஷன் கேட்க போய், அஷூரன்ஸ் கேட்க போய் அவங்க வந்து கொடுக்கல அப்படின்றதுக்காக நான் நிறைய விஷயங்களை ட்ராப் பண்ணியிருக்கேன் நான். பட் ஆனா இப்போ ஒரு 4 வருஷமா நான் யாருடைய ரீஅஷூரன்ஸ்க்காகவும் வெயிட் பண்றது இல்லை. நான் எடுத்த முடிவை நான் செயல்படுத்துறேன். அது எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும், பட் நான் எடுத்த முடிவு சரிதான் அப்படின்றது என்னுடைய ரிசல்ட் மூலியமா மற்றவங்களுக்கு நான் நம்ப வச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இது ஒரு தடவை பண்ணா, 2 தடவை பண்ண, 3வது தடவை பண்ண, இனிமே யாருக்கிட்டையும் அஷூரன்ஸ் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்ற தைரியம் எனக்கு வந்து போச்சு. ஸோ இந்த இடத்துல மற்றவங்க நாம என்ன பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணாதான் அது சேஃபா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால நாம் மற்றவங்கள்ட்ட ரீஅஷூரன்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த இடத்துல நீங்க பண்ற தப்பு என்ன அப்படின்னா, உங்களுக்கான முடிவுகளை உங்க பார்வையில நீங்க யோசிச்சு எடுத்திருப்பீங்க. இதே மாதிரிதான் மற்றவங்க யோசிச்சிருப்பாங்களா அப்படின்னு என்னைக்கா நினைச்சு பார்த்திருக்கீங்களா?
அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி தோணுதோ அப்படித்தானே உங்களுக்கு சஜஷன் கொடுத்துருப்பாங்க. அதை ஏன் நீங்க நம்பணும்? அவங்களுடைய தாட்ஸ் வேற, அவங்களோட என்விரான்மெண்ட் வேற, அவங்களுடைய நோக்கங்கள் வேற, அவங்க எப்படி அதை அணுகுறாங்க அப்படின்றது வேற. ஸோ அவங்க சொல்றது எப்படி உங்களுக்கு சரியா இருக்கும்? ஸோ இனிமே தயவு செய்து தப்பா பண்ணாதீங்க. இது 2வது பாதிப்பு. 3வது பாதிப்பு, உங்க இன்ட்யூஷனை சுத்தமா இக்னோர் பண்ணிடுவீங்க. உங்களுடைய இன்ஸ்டிங்க்ட் வந்து, அதாவது உங்களுடைய உள்ளுணர்வு வந்து எது கரெக்ட் எது தப்புன்னு சொல்லும். பட் ஆனா அத நீங்க உங்களை நம்பாத காரணத்தினால அந்த வாய்ஸையும் நீங்க நம்ப மாட்டீங்க, தூக்கி தூர போட்டுருவீங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னாக்க, உங்களை அன்ஹெல்தி ரிலேஷன்ஷிப்லயும் ரிப்பீட்டட் பேட்டர்னுக்குள்ளேயும் உங்களை இழுத்துட்டு போயிடும். இந்த நீங்க உங்களை நம்பாத காரணத்தினால உங்க உள்ளுணர்வை நீங்க தூக்கி போடுறது இந்த பாதிப்பை உங்களுக்கு கொடுத்துரும். 4வது, ஃபியர் ஆஃப் மேக்கிங் மிஸ்டேக்ஸ். இதைத்தாங்க நான் முதல்ல அந்த காரணங்கள்ல சொல்லியிருந்தேன். ஸோ இதுல பர்ஃபெக்ஷனிசம் அப்படின்ற ஒரு பேட்டர்ன் நம்மளை ரொம்ப ஆட்டி படைக்கும். என்ன அப்படின்னாக்க, தவறுகளே இல்லாம தவறுகளே செய்யாம ஒரு வாழ்க்கை நாம வாழறது தான் பெட்டரான வாழ்க்கை. அப்படி தவறுகள் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க அது ஆபத்தானது. நாம அசிங்கப்படணும், நம்மளை வந்து குத்தம் சொல்லிட்டே இருப்பாங்க, குறை சொல்லிட்டே இருப்பாங்க, குத்தி காட்டிட்டே இருப்பாங்க அப்படின்ற காரணத்துக்காக நம்ம பர்ஃபெக்ஷனிசம் அப்படின்ற ஒன்றை தேடி போறோம். ஸோ இந்த இந்த பயம் நம்மளை ஒரு இடத்துல ஸ்டக்காக வச்சிரும். ஸோ நாம டெசிஷன் எடுக்க டிலே பண்ணும், ரிஸ்க் எடுக்க மாட்டோம். ஏன் அப்படின்னாக்க, நாம தப்பா சூஸ் பண்ணிடுவோமோ அப்படின்ற பயத்திலேயே நாம நிறைய விஷயங்களை இழந்திருப்போம். ஸோ இந்த பயம் 4வது பாதிப்பு. லைஃப்ல ஃபீலிங் ஸ்டக் அப்படின்ற மாதிரி உணர்றது 5வது பாதிப்பு. நீங்க உங்களை நம்பல அப்படின்னாக்க உங்க வாழ்க்கை ரொம்ப சுமையாதான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்க முன்னாடி போறதுக்கு பதிலா வாழ்க்கையில நீங்க ஸ்டக் ஆயிடுவீங்க. ஸோ எப்போ என்னை சுத்தி உள்ள எல்லாம் சரியாகுதோ அப்ப என் வாழ்க்கை சரியா இருக்கும்னு நினைச்சிட்டு நீங்க இருப்பீங்க. அந்த நிலைமை கண்டிப்பா வரவே வராது. உங்களுக்கு கடைசி வரைக்கும் அந்த ஸ்டக் ஆகி நின்றுட்டே தான் இருப்பீங்க நீங்க. ஸோ இந்த பாதிப்புலாம் என்னென்ன, உங்களை நீங்க செகண்ட் கெஸ் பண்றது, ரீஅஷூரன்ஸ் தேடிக்கிட்டே இருக்கிறது, உங்க இன்ட்யூஷனை தூக்கி போடுறது, தப்பு பண்றதுக்கு பயப்படுறது, ஸ்டக் ஆகுறது வாழ்க்கையில, இது எல்லாமா சேர்ந்து இந்த டிஃபிகல்ட்டி ட்ரஸ்டிங் யுவர் செல்ஃப் அப்படின்ற பேட்டர்னால உங்களுக்கு பாதிப்பா மாறும். ஸோ 3வது பார்ட், இதை எப்படி உங்களுக்குள்ள செல்ஃப் ட்ரஸ்டை ரீபில்டு பண்ணலாம்? ஸோ அதுக்கு முதல் ஸ்டெப்பா நான் சொல்றது, உங்களுடைய செல்ஃப் டவுட் எங்கே இருந்து வருது அப்படின்றத கண்டுபிடிக்க கத்துக்கோங்க. உங்களுடைய செல்ஃப் டவுட் அப்படின்றது உங்க ஐடென்டிட்டி கிடையவே கிடையாது. யார் ஒருத்தருக்கு செல்ஃப் டவுட் இருக்குதோ அது அவங்களுடைய ஒரிஜினல் குவாலிட்டி கிடையவே கிடையாது, கத்து கொடுக்கப்பட்ட பேட்டர்ன். இது வந்து நீங்க உங்களை கேள்வி கேட்கணும் அப்படின்னும் உங்க அனுபவங்கள் உங்களுக்கு நெகட்டிவா வந்ததுனால அதுக்கான ரெஸ்பான்ஸாவும் தான் உங்களுக்குள்ள வருமே தவிர, உண்மையிலே செல்ஃப் டவுட் அப்படின்றது உங்க பேட்டர்ன் கிடையவே கிடையாது. ஸோ இந்த ஹீலிங்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது, இதை நீங்க அக்னாலேஜ், அதை நீங்க கண்டுபிடிக்கும் போது, நீங்க உங்களை பிளேம் பண்றதை நிறுத்திட்டு உங்களுக்கான கதைய, உங்க ஸ்டோரிய நீங்க அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ இதுல இந்த பேட்டர்னை உடைக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல நீங்க செய்ய வேண்டியது, உங்களுடைய செல்ஃப் டவுட் அப்படின்றது உங்க ஐடென்டிட்டி கிடையாது, இது உங்க வாழ்க்கையோடைய பிரதிபலிப்பு தானே ஒழிய உண்மை கிடையாது அப்படின்றத நீங்க ஒத்துக்கணும். 2வது பாயிண்ட், உங்க இன்னர் வாய்ஸை கவனிங்க. ஸோ நீங்க, நான் வந்து உண்மையில என்ன ஃபீல் பண்றேன், எனக்கு ஜெனியூனா என்ன தேவை, இப்படி யோசிங்க. புரியுதுங்களா? அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, அடுத்தவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, அடுத்தவங்க என்ன கிண்டல் கேலி பண்ணுவாங்க, அடுத்தவங்க எனக்கு ஒத்துழைப்பு தரமாட்டாங்க, அடுத்தவங்க எனக்கு வந்து சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க, அடுத்தவங்க எனக்கு எஸ் சொல்ல மாட்டாங்க அப்படின்ற காரணத்தை எதையுமே யோசிக்காம உங்களை பத்தி யோசிங்க. அப்படி யோசிக்கும் போதுதான் உங்க இன்னர் வாய்ஸ் கொடுக்குற பதில உங்களால கவனிக்க முடியும். ஸோ மற்றவங்க உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸுக்கு நீங்க கொடுக்குற முக்கியத்துவத்தை உங்களுக்கு நீங்க கொடுத்து பாருங்க. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுங்க உங்க இன்னர் வாய்ஸை கவனிக்கிறதுக்கு. ஸோ அந்த ஆன்சர் என்ன சொல்லுதோ அதுதான் உங்களுக்கு முதன்மையா இருக்கணும். மற்ற ஒப்பீனியனை தூக்கி போடுங்க.
ஸோ சில பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, இதுக்கு வாதாடவும் செஞ்சிருக்காங்க. அப்ப அதுக்காக அடுத்தவங்கள்ட்ட சஜஷனே கேட்கக்கூடாதா, ஒப்பீனியனே கேட்கக்கூடாதா அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. ஸோ அவங்களுடைய சஜஷனும் ஒப்பீனியனும் உங்களுக்கு வரத்தான் செய்யும். பட் அந்த சஜஷன்ஸோ இல்ல அந்த ஒப்பீனியன் உங்களை பாதிச்சுது, உங்களுக்கு நல்லது பண்ணல, உங்களை நம்ப வைக்கல, நீங்க இதை பண்ணாதீங்க, இது வீணா போயிடும், இது இந்த ஸ்டெப் எடுக்க கூடாது அப்படின்னு உங்களை தடுத்து நிறுத்தினாங்க அப்படின்னா அதை நீங்க கேட்கறது கண்டிப்பா தப்பு தான். ஸோ உங்க முடிவுகளை செயல்படுத்துற திறமையும் வலிமையும் உங்களுக்கு தான் இருக்கு. அது இன்னொருத்தர் வார்த்தைகள்ல தடைப்படுது அப்படின்னாக்க அப்போ இந்த இடத்துல தப்பு பண்றது நீங்க தான். அவங்க வார்த்தைகளுக்கு நீங்க கொடுக்குற முக்கியத்துவம் தான். அதை தூக்கி போடுங்க. சரிங்களா? அடுத்து உங்களுக்கு நீங்க சின்ன சின்ன ப்ராமிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது உங்களை பெரிய ப்ராமிஸை நம்ப வைக்கும். ஸோ செல்ஃப் ட்ரஸ்ட் அப்படின்றது உடனேலாம் வந்துடாது. கன்சிஸ்டண்டா நீங்க உங்க மனசை நம்ப வைக்கிறது மூலயமா தான் அது நடக்கும். ஸோ உங்களுக்கு சின்ன சின்ன ஸ்மால் ப்ராமிசஸ் சொல்லிக்கோங்க. அந்த ப்ராமிஸை உங்களுக்கு நீங்களே நிறைவேற்றுங்க. அந்த ஃபீலிங் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ஸோ ஒரு ப்ராமிஸையும் நீங்க நிறைவேற்ற அந்த ஸ்ட்ரென்தன் உங்களுக்கு கிடைக்க கிடைக்க இந்த இடத்துல உங்க கான்ஃபிடென்ஸும் வலுப்படும். ஸோ இது 3வது ஸ்டெப்பு. 4வது, ஸோ நீங்க வாழ்க்கையில கடந்த காலத்துல பண்ண தவறுகள் எல்லாமே உங்களுடைய வளர்ச்சிக்கான ஒரு பகுதி அப்படின்றத முதல்ல அக்செப்ட் பண்ணுங்க. நீங்க கடந்த காலத்துல தப்பு பண்ணிட்டீங்க, ஏதோ நடந்து போச்சு, என்னவோ நடந்திருக்கட்டும், அதுன்னு எந்த காரணமும் தேவையில்லை, என்ன வேணாலும் நடந்திருக்கட்டும். ஸோ அது உங்களை வாழ்க்கை பயணத்தினுடைய ஒரு பகுதி. உங்க வளர்ச்சிக்கு ஏதோ ஒரு வகையில அது உதவும். ஆனா நீங்க அந்த தப்பு பண்ணிட்டோமே அதுலயே உழண்டுகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்க வளர்ச்சி இங்க நடக்கவே நடக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது நீங்க எல்லா நேரமும் சரியா தான் இருப்பீங்க அப்படின்றது கிடையாது நம்பிக்கை. இது ஒருவேளை நீங்க தவறு பண்ணிட்டாலும் உங்களால அந்த தவறுகள்ல இருந்து கத்துக்க முடியும், ரெக்கவர் ஆக முடியும், மூவ் ஃபார்வர்டு முன்னால போக முடியும் அப்படின்ற நம்பிக்கையை உங்களுக்குள்ள விதைக்கிறது தான். நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ தவறுகளை பண்ணிட்டோம், தவறுகள் நடக்குது அப்படின்னாக்கா அது நம்மளுடைய குரோத்தோட ஒரு பார்ட் அப்படின்றத ஒத்துக்கோங்க. இது 4வது ஸ்டெப்பு. 5வது ஸ்டெப்பு, உங்க இன்ட்யூஷன் கூட நீங்க ரீகனெக்ட் ஆகுங்க. நீங்க வேற வெளியில யார் என்ன சொன்னாலும் நீங்க நம்பணும்னு அவசியமே கிடையாது. யாரா வேணாலும் இருக்கட்டுமேங்க, நீங்க அதை நம்பணும்னு அவசியம் கிடையாது. ஆனா உங்க இன்ட்யூஷனை நீங்க நம்பித்தான் ஆகணும். அது கூட நீங்க ரீகனெக்ட் ஆகித்தான் ஆகணும். ஸோ உங்க பாடி என்ன சொல்லுது, ஒரு சூழ்நிலையிலையும் உங்களுடைய பாடி உங்களுக்கு என்ன ஃபீலிங் கொடுக்குது. ஸோ உங்க பாடியை நம்புங்க. ஸோ ஒரு சூழ்நிலைகளுக்கும் கவனம் கொடுங்க. எது உங்களுக்கு அமைதியை கொடுக்குது, எது உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டை கிரியேட் பண்ணுது அப்படின்றத பிரிச்சு பார்க்க கத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல உங்க இன்ட்யூஷன் ரொம்ப தெளிவா இருக்கும். நீங்க ஸ்லோ டவுன் பண்ணி அதை கவனிக்கும் போது உங்க இன்ட்யூஷன் அப்படின்றது உங்களை சரியான பாதைக்கு தான் கொண்டுட்டு போகும். இந்த ஆன்மா நமக்கு கொடுக்குற அறிவை விட உலக அறிவு எதுவுமே சமம் ஆகாது. நம்ம உள்மனது என்ன சொல்லுதோ, நம்மளுடைய இன்னர் செல்ஃப்னு சொல்லுவோம், ஹையர் செல்ஃப்னு சொல்லுவோம், கான்ஷியஸ் அவேர்னஸ் எதுவா இருந்தாலுமே நம்ம சோல் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அது நமக்கு கொடுக்குற வழிகாட்டுதல் தான் நம்ம வாழ்க்கைக்கு சரியானதா இருக்கும். புரியுதுங்களா? இது 5வது ஸ்டெப்பு. 6வது ஸ்டெப்பு, உங்களுடைய ஓன் டெசிஷன் நீங்க செலிப்ரேட் பண்ணுங்க. நான் எடுக்கிற எல்லா முடிவையுமே நான் செலிப்ரேட் பண்றேன். அவங்க ஒத்துக்கல, இவங்க ஒத்துக்கல, அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க குறை சொல்றாங்க, அவங்க நக்கல் அடிக்கிறாங்க, அவங்க கிண்டல் அடிக்கிறாங்க, நான் எதையுமே கண்டுக்கிறது கிடையாது. எல்லாத்தையும் தூக்கி போட்டு போறேன். நான் என் பாதையில தெளிவா இருக்கிறேன், சரியா இருக்கிறேன், சரியான முயற்சிகளை எடுக்கிறேன், போய்கிட்டே இருக்கிறேன். ஸோ நான் என்னுடைய வின்ஸை நான் செலிப்ரேட் பண்றேன். ஸோ இந்த நம்பிக்கை உங்களுக்கும் வேணும். ஒரு தடவையும் நீங்க எடுக்கிற முடிவுகள் உங்களுடைய மதிப்புகளை நிர்ணயம் பண்ணுது அப்படின்னாக்க அதுக்கு நீங்க கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணணும். ஸோ இது நீங்க மற்றவங்களுடைய அப்ரூவல் வாங்கணும் அப்படின்ற பயத்தை உடைச்சி எரியும். ஸோ செல்ஃப் ட்ரஸ்ட் அப்படின்றது ஒரு நேரத்துல ஒரு முடிவை நீங்க தெளிவா எடுக்கிறீங்க அப்படின்னா அதுதான் அங்க நிலைக்கும்.
ஸோ உங்களுடைய முடிவுகளை நீங்க செலிப்ரேட் பண்ணுங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்றதன் மூலியமா உங்களால இந்த பேட்டர்னை பிரேக் பண்ண முடியும். செல்ஃப் டவுட் அப்படின்றது உங்களுக்கு தானா உருவானது கிடையாது, மற்றவங்க கொடுத்தது அப்படின்றத முதல்ல நீங்க கத்துக்கணும். உங்களுடைய இன்னர் வாய்ஸை கவனிக்க கத்துக்கணும். சின்ன சின்ன ப்ராமிசஸை உங்களுக்கு கொடுத்து அந்த ப்ராமிஸை நிறைவேற்ற பழகுங்க. வாழ்க்கையில தவறுகள் பண்றது, தவறுகள் நடந்தது, வாழ்க்கையில ஒரு பகுதி, நம்ம வளர்ச்சிக்கான அடித்தளம் அப்படின்றத அக்செப்ட் பண்ணுங்க. உங்க இன்ட்யூஷன் உள்ளுணர்வு கூட நீங்க திரும்ப கனெக்ட் ஆகுங்க. உங்களுடைய டெசிஷனை செலிப்ரேட் பண்ணுங்க. ஸோ இந்த ஸ்டெப்லாம் நீங்க ஃபாலோ பண்றது மூலியமா இந்த பேட்டர்னை உங்களால ஈஸியா உடைக்க முடியும். ஸோ இந்த எபிசோட க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கும் இந்த மாதிரி உங்களை நம்புறது டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்னு நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னாக்க, ஸோ உங்க செல்ஃப் ட்ரஸ்ட் அதிகரிக்கிறதுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பயோவில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அதுக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ணீங்க, மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னாக்கா என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் சம்பந்தமான தகவல்களை அனுப்பும். விருப்பம் இருந்தால் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். மேலும் இதை வந்து ஒரு ஹீலிங், இந்த பேட்டர்ன்லேருந்து நான் வெளியில வர்றதுக்கு, நான் ஹீலிங் ஆகிறதுக்கு எனக்கு ஒரு வழிமுறை வேணும், நான் எங்க ஆரம்பிக்கிறது அப்படின்னு தெரியல அப்படின்னாக்க என்னுடைய சேனல்ல 30 டே ஹீலிங் ஜேர்னி சீரீஸ் போயிட்டு இருக்குது. பட் அந்த வீடியோஸ் நீங்க உங்களுக்கு அக்சஸ் பண்ணணும் அப்படின்னாக்க நீங்க என்னுடைய சேனல் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணீங்கன்னா அந்த ஹீலிங் சீரீஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த எபிசோடை நான் க்ளோஸ் பண்ற முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், நீங்க என்ன தேடிட்டு இருக்கீங்களோ, எந்த வாய்ஸ் வந்து உங்களை நம்பணும், நீங்க பண்றது சரி அப்படின்னு உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த வாய்ஸ் உங்களுக்கு வெளியில கிடையாது, உங்களுக்கு உள்ளரதான் இருக்குது. ஸோ அது வந்து இப்போ சைலன்ஸ், அதாவது அடக்கி வைக்கப்பட்டு இருக்கலாம். அது சந்தேகத்தின் பேர்ல தானாவே தன்னை வந்து மூடியும் வச்சுட்டு இருக்கலாம். பட் ஆனா அந்த வாய்ஸ் உங்களை விட்டு எங்கேயுமே போகலை. அது எங்க இருக்கு அப்படின்னா உங்களுக்குள்ள புதஞ்சு கிடக்கு. ஸோ நீங்க ஹீலிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க அந்த வாய்ஸு கிட்ட போக முடியும். அது வேற யாரோ கிடையாதுங்க, நீங்க தான். நீங்க உங்களுக்கிட்டயே போக முடியும் அப்படின்றது தான் என்னுடைய மெசேஜ் உங்களுக்கு. ஸோ நீங்க உங்களை எந்த அளவுக்கு அதிகமா நம்புறீங்களோ அந்த அளவுக்கு வெளியில இருக்கக்கூடிய மக்கள் உங்களுக்கு என்ன பண்ணணும், நீங்க யாரு அப்படின்ற சொல்ற வார்த்தைகளுக்கு நீங்க மதிப்பு கொடுக்கறத நிறுத்துவீங்க. ஸோ அந்த நம்பிக்கையை இந்த எபிசோடு உங்களுக்கு கொடுத்திருந்தது அப்படின்னா அதுதான் என் குரலுக்கான வெற்றி. இந்த எபிசோட்ல கடைசியா நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போற மெசேஜ், உங்க இன்ட்யூஷன் உங்க எனிமி கிடையாது, அதுதான் உங்களுடைய கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரென்த். ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த பேட்டர்ன்ல இன்னொரு தலைப்பின் கீழ் வந்து சந்திக்கிறேன்.